பேசாம லியோவாவே பிறந்திருக்கலாம். ஜாலி இல்ல சும்மா. ஆமாம், 3 வேளை சோறு, நல்லா தூக்கம், ஊன்னு சொன்னாருன்னா வேலை சிக்கன் வந்துடும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, கவலையும் இல்லை, எக்ஸாம் இல்லை, அரியர் இல்லை, எதுவுமே இல்லை. சம்பாதிக்க வேணாம், சேர்த்து வைக்க வேணாம். இவனுக்குன்னு அடுத்து வெளியே என்ன நடக்குது, ஏது நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, எந்த கலவரமும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு இருக்கிற ஒரே கலவரம் என்ன சொல்லு? என்ன? மம்மி நம்மளை விட்டு போகக்கூடாது, அண்ணா நம்மளை விட்டு போகக்கூடாது, டேடி நம்மளை விட்டு போகக்கூடாது. அவ்வளோதான்டா. அந்த குழந்தை சோறு தண்ணி கூட கேட்கறது இல்லடா. எப்படி ஒய்யாரமா 2 பேருக்கு நடுவில் சந்தில் முகத்தை வச்சுக்கிட்டு எப்படி தூங்குறான் பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? எழுப்பி விட்டுருவா. வேணாடா ப்ளீஸ்டா. எழுப்பி என்னதான் பண்ணான்னு பார்ப்போம். வேணாம். இப்போ தூக்கத்தில் எழுப்புனா கத்துவான். எனக்கு இன்ஸ்டாவில் இன்பாக்ஸில் ஒரு குழந்தையோட ஃபோட்டோ அமைச்சிருந்தாங்க. அச்சோ, அந்த பாப்பா நம்ம லியோவை பார்த்ததுலேருந்து லியோ மாதிரியே ஒரு அட்லீஸ்ட் ஒரு டாயாவது வேணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அடம் பிடிச்சி ஒரு இதே மாதிரி லியோ மாதிரி ஒரு பொம்மை வாங்கின பிறகு தான் அந்த பாப்பா சைலண்ட் ஆச்சான். எனக்கு இன்ஸ்டாவில் ஃபோட்டோ ஷேர் பண்ணி வாய்ஸ் மெசேஜும் போட்டிருக்காங்க அவங்க அம்மா. நான் அந்த ஃபோட்டோ கூட சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன். எனக்கு ஒரு பொம்மைன்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம். நான் மீன் இந்த சீனை ரீக்ரியேட் பண்ணக்கூடாது. காக்கா முட்டை படத்தில் நான் நாய் வாங்கிக்கிறீங்களா, சூப்பராக இருக்கணும், கையெல்லாம் கொடுக்கணும், எவ்வளோ 25,000 வாங்கிக்கிறேன், அச்சுற போகிறேன், ரோட்டில் போகிற நாய் எடுத்துக்கிட்டு 25,000 மாடா அப்படின்னு. இவன் எப்போவுமே அவனை வித்துறதுலே குறியா இருக்கான். அவன் எங்களெல்லாம் விட உண்மையிலதான்டா ரொம்ப பாசமா இருக்கான். இவனுக்கு ஏன் உன்னை பிடிக்குதுன்னு எனக்கு தெரியலடா. அதுவும் இவன் ஊர்ல இருந்து வந்தான் எப்பவுமே எங்களோட தான் படுத்துங்குவான். இப்ப எங்க ரூம் பக்கமே வர மாட்டேங்கிறான். அவன் காலடியிலேயே தான் படுத்துங்கிட்டு இருக்கான். திரும்பி போன பிறகு உங்க ரூம் தான் வந்தாகணும். வேற வழி இல்ல ராஜா, நீ எங்க கிட்ட தான் வந்தாகணும். ஐயோ, உள்ள அவருக்கு வெளிச்சமா இருக்கும். இப்படி ஆடிக்கினே இருக்கணும் மைல்டா.